This is class 10 CBSE History Nationalism in India Part 8 in Tamil. How participants saw the movement. ஸோ அந்த பார்ட்டிசிபெண்ட் அப்படின்றது டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ். மூமெண்ட் அப்படின்றது சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டில் இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ், அதாவது இந்த டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ் வந்து இந்த மூமெண்ட்டை எப்படி பார்த்தாங்க அப்படின்றது தான் இந்த டாபிக். Let us now look at the different social groups that participated in the civil disobedience movement. Why did they join the movement? What were their idols? What did Swaraj mean to them? நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், காந்திஜி ஒரு 11 டிமாண்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணுவார் டு லார்ட் இர்வின். அந்த டிமாண்டை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். அவர் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணும்போது சில டிமாண்ட்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு பர்டிகுலர் சோஷியல் குரூப்புக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரியே வந்து அந்த டிமாண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஏன்னா அவருடைய ஐடியா என்ன அப்படின்னாக்கா, அப்போ தான் இந்த டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ் வந்து இந்த மூமெண்ட்டில் எல்லாரும் ஒத்துமையாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நாடு ஃபுல்லாகவுமே அப்படின்னு வந்து நினைப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சோஷியல் குரூப்ஸும் என்ன பண்ணுது, இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தென் வாட் வேர் தேர் ஐடல்ஸ்? அவங்களுடைய ஐடல்ஸ் அப்படின்றது பிரின்சிபல்ஸ், அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவங்களுடைய போராட்டம் எதற்கு உண்டானது அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு கொஸ்டின். அடுத்தது வாட் டிட் ஸ்வராஜ் மீன் டு தெம்? அவங்களுக்கு இந்த ஸ்வராஜ் அப்படின்றது, இந்த செல்ஃப் ரூல் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அவங்க கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். இப்போது ஒரு சோஷியல் குரூப்பாக பார்க்க போகிறோம். அண்டர் திஸ் டாபிக் மொத்தம் 5 சோஷியல் குரூப்ஸ் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த பேராகிராஃப் வந்து ஃபஸ்ட்டு சோஷியல் குரூப்பை பற்றி பார்க்கலாம். இன் த கண்ட்ரி சைடு அப்படின்றது வில்லேஜ். Rich peasant communities like the Patidars of Gujarat and the Jats of Uttar Pradesh were active in the movement. ஸோ கண்ட்ரி சைடில் ரிச் பெசன்ட்ஸ், அதாவது ரிச் ஃபார்மர்ஸ், அவங்க ஒரு கம்யூனிட்டியாகவே இருப்பாங்க, ஒரு குரூப்பாகவே இருப்பாங்க. லைக் பட்டிடாஸ், அவங்களுக்குன்னு ஒரு பேர். குஜராத்தில் அந்த ரிச் பெசன்ட்ஸ் குரூப்புக்கு வந்து பட்டிடார்ஸ், உத்தரப்பிரதேஷில் அவங்களுக்கு ஜாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப உற்சாகத்தோட இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பீயிங் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் கிராப்ஸ், ஸோ இவங்க வந்து கமர்ஷியல் கிராப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸ். தே வேர் வெரி ஹார்ட் ஹிட் பை த ட்ரேட் டிப்ரெஷன் அண்ட் ஃபாலிங் ப்ரைஸஸ். நமக்கு நல்லாவே தெரியும், இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் 1930 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைமில் வந்து எக்கனாமிக் டிப்ரெஷன் ஹை லெவலில் இருந்தது. அதனால் இவங்களுடைய ட்ரேட், இவங்களுடைய வியாபாரம், வர்த்தகம், இதுவும் என்னது சரிவு நிலையை ஏற்படுத்துது. அண்ட் ஃபாலிங் ப்ரைஸஸ், அவங்களுடைய கமர்ஷியல் கிராப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கமர்ஷியல் கிராப்ஸுடைய ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னா டவுன் ஆகுது. ஸோ சரிவு நிலைக்கு அடையும் போது as their cash income disappeared, ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட்டாக, லாபகரமாக அவங்களால விற்க முடியல. லாபமாக விற்றாதான் அவங்களுடைய கையில் என்ன கிடைக்கும், கேஷ் இன்கம் கிடைக்கும். ஸோ அந்த கேஷ் இன்கமும் இப்போ என்ன ஆயிடுச்சு, இல்லை, டிஸப்பியர்ட். அதனால் they found it impossible to pay the government's revenue demand. ஸோ கவர்மெண்ட்டுக்கு இவங்க ரெவன்யூ வந்து பே பண்ணணும் இல்லையா, அது இவங்களால் பே பண்ண முடியல. ரீசன் ட்ரேட் டிப்ரெஷன் அண்ட் ஃபாலிங் ப்ரைஸ். அதனால் இவங்கக்கிட்ட கேஷ் பணப்புழக்கம் இல்லை. அதனால் இவங்களால் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய ரெவன்யூ, அதாவது டேக்ஸ், கொடுக்க முடியாமல் போயிடுது. அண்ட் த ரெஃப்யூசல் ஆஃப் த கவர்மெண்ட் டு ரெடியூஸ் த ரெவன்யூ டிமாண்ட் led to widespread resentment.
ஸோ இவங்க டிமாண்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது எங்களுக்கு இந்த ரெவன்யூவை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த டிமாண்ட் வந்து இந்த கவர்மெண்ட், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நிராகரிச்சிடுது, ரெஃப்யூஸ் பண்ணிடுது. ஸோ இதை ரெஃப்யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்தியா கண்ட்ரி ஃபுல்லாகவுமே என்ன ஆகுதுன்னா ரிசென்ட்மெண்ட் ஸ்ப்ரெட் ஆகுது. ரிசென்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு மனக்கசப்பு, மனக்கவலை. ஓகே, ஏன்னா இவங்க சப்மிட் பண்ண அந்த டிமாண்ட், அந்த ரெவன்யூவை ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொன்னது அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களாலையும் பே பண்ண முடியல. ஸோ என்ன ஆகும், மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இது ஃபுல்லாகவுமே என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ தீஸ் ரிச் பெசன்ட்ஸ் became enthusiastic supporters of the civil disobedience movement. சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்னால என்னது, பிரேக்கிங் த லாஸ். ஸோ இவங்க ரெவன்யூ பே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ரிச் பெர்சன்ஸ்னால பண்ண முடியல. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, என்தூசியாஸ்டிக்லி ரொம்ப உற்சாகமாக இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க அந்த ரெவன்யூ லாவை பே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த லாவை பிரேக் பண்ணுறாங்க, பண்ண முடியாது அப்படின்னு. ஆர்கனைசிங் தேர் கம்யூனிட்டிஸ், அவங்களுடைய கம்யூனிட்டிஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பட்டிடார்ஸ் ஆஃப் குஜராத், இதெல்லாம் எக்ஸாம்பிள். பட்டிடார்ஸ் ஆஃப் குஜராத், ஜாட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி வில்லேஜ் சைடில் இருக்கக்கூடிய இந்த ரிச் பெசன்ட் கம்யூனிட்டிஸ் அவங்க, and at times forcing reluctant members to participate in the boycott programs. ஸோ யாரெல்லாம் தயக்கம் காட்டுறாங்களோ, அதாவது இந்த unwilling to participate in the civil disobedience movement, அவங்க வில்லிங்னஸ் இல்லாமல் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள இந்த பாய்காட் ப்ரோக்ராம்ஸ், இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. ஃபார் தேம் த ஃபைட் ஃபார் ஸ்வராஜ் வாஸ் எ ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் ஹை ரெவன்யூஸ். இது இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு ஸ்வராஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் ஹை ரெவன்யூ. அதிகமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்களா, அதிகமான ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் ஸ்வராஜ், இவங்களுடைய கருத்து பிரகாரம். பட் தே வர் டீப்லி டிஸப்பாயிண்டட் வென் த மூமெண்ட் வாஸ் கால்ட் ஆஃப் இன் 1931. நமக்கு நல்லா தெரியும் இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் சில ரீசன்ஸ்னால நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே படிச்சிட்டோம். காந்திஜி வந்து கால்ட் ஆஃப் பண்ணுறாரு இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே டிஸப்பாயிண்டட். ஏன் அப்படின்னா, வித்தவுட் த ரெவன்யூ ரேட்ஸ் பீயிங் ரிவைஸ்ட், அவங்களுடைய ரெவன்யூ ரேட்ஸ் வந்து ரிவைஸ்டு ஆகிறதுக்கு முன்னாடியே, அந்த டிமாண்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மூமெண்ட் என்ன ஆகுது, நடுவுலையே கால் ஆஃப் ஆகுது. அதனால் இவங்க ரொம்பவே டிஸப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. ஸோ வென் த மூமெண்ட் வாஸ் ரீஸ்டார்டட் இன் 1932 இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் ரீஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா காந்திஜி வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு போகிறாரு, போயிட்டு திரும்பி வராரு. அந்த இடத்துல எந்த விதமான நெகோஷியேஷன்ஸும் நமக்கு பாசிட்டிவாக அமையல. அந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியரில் முடியறதுனால இவர் திரும்பி வந்து நம்ம இந்தியாவில் இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது many of them refused to participate. இந்த ரிச் பெசன்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க நிறைய பேர் மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ணுறத ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. எப்போவுமே ஒரு மூமெண்ட் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜில் போய்கிட்டே இருந்தால் தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். கால் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அப்போது நிறைய பேர் வந்து அதில் இன்வால்மெண்ட்டு காட்டலை, பார்ட்டிசிபேட் பண்ணலை, அந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டை புறக்கணிக்கிறாங்க. இந்த பேராகிராஃப் அடுத்த சோஷியல் குரூப்பை சேர்ந்தவங்க, இது நம்பர் 2ன்னு வச்சுப்போம். இது வந்து செகண்ட் சோஷியல் குரூப்பை சேர்ந்தவங்க. த புவரர் பெசன்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு யாரை பார்த்தோம் நம்ம, ரிச் பெசன்ஸ்.
இப்போ யார்? புவர் பெசன்ஸ், ஏழை விவசாயிகளை பற்றி. were not just interested in the lowering of the revenue demand. ஸோ இந்த ரிச் பெர்சன்ஸ் என்ன சொல்கிறாங்க? ரெவன்யூவை ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க இந்த ரெவன்யூவை வந்து கொஞ்சம் இறக்கிறது மட்டும் இல்லை, ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் டிமாண்டு கிடையாது, அது மட்டுமே கிடையாது. இப்போ வேறு என்ன? many of them were small tenants cultivating land they had rented from landlords. நிறைய இந்த புவர் பெசன்ஸு இந்த குரூப்பை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து ஸ்மால் டெனன்ட்ஸ் அப்படின்றவங்க என்ன அப்படின்னா, இந்த லேண்ட்லார்ட்ஸுக்கிட்ட இருந்து சில லேண்டுகளை வாடகைக்கு எடுத்து அதில் கல்டிவேட் பண்ணி அதில் வர லாபத்தில் இந்த லேண்ட்லார்ட்ஸுக்கு ரெண்ட் பே பண்ணுவாங்க. இதுதான் வந்து புவர் பெசன்ஸு பண்ணக்கூடியது. ஆஸ் த டிப்ரெஷன் கண்டினியூட், இங்கே ஆஸ் த எக்கனாமிக் டிப்ரெஷன் கண்டினியூட் அண்ட் கேஷ் இன்கம்ஸ் dwindled. ஸோ இந்த டிப்ரெஷன் கண்டினியூ ஆனதுனால இந்த கேஷ் இன்கம் என்ன ஆகுது? dwindled அப்படின்னா போது குறைஞ்சிடுச்சு. ஸோ பணவீக்கம் அதிகமாகிடுச்சு. அவங்களுடைய இன்கம், அவங்களுடைய கேஷ் இன்கம் என்னாச்சு? ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. த ஸ்மால் டெனன்ட்ஸ் ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு பே தேர் ரெண்ட். ஸோ இந்த ஸ்மால் டெனன்ட்ஸ் வாடகைக்கு எடுத்து கல்டிவேஷன் செய்கிறாங்க இல்லையா, அக்ரிகல்ச்சர், அவங்களுக்கு இந்த ரெண்ட் பே பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக போச்சு. இந்த லேண்ட்லார்ட்ஸுக்கு ரெண்ட் பே பண்ண முடியல. தே வாண்டட் the unpaid rent to the landlord to be remitted. ஸோ இந்த கட்டப்பட வேண்டிய இந்த ரெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது வந்து கட்டாமல் இன்னும் பெண்டிங்கில் வச்சுட்டு இருக்கிற அந்த ரெண்ட் அமௌண்ட்டை, அதை அன்பெய்டு ரெண்ட் அமௌண்ட்டை, லேண்ட்லார்டுக்கு கட்ட வேண்டிய அந்த அமௌண்ட்டை, கட்டாமல் வச்சுட்டு இருக்கிற அந்த அமௌண்ட்டை அதை வந்து என்ன பண்ணணும்? ரெமிட் பண்ணணும், தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இதுதான் அவங்களுடைய வான்ஸாக இருக்குது. தே ஜாயின்ட் எ வெரைட்டி ஆஃப் ரேடிக்கல் மூமெண்ட்ஸ். அதனால் அவங்க நிறைய ரேடிக்கல் மூமெண்ட்ஸ், தீவிரமான சில மூமெண்ட்ஸ், இயக்கங்களில் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஆஃபன் லெட் பை சோஷியலிஸ்ட் அண்ட் கம்யூனிஸ்ட். ஏன்னா இந்த சோஷியலிஸ்ட், கம்யூனிஸ்ட் இந்த குரூப்பெல்லாம் லேண்ட்லார்ட்ஸுக்கு, முதலாளித்துவத்துக்கு எதிர்த்தவங்க இவங்கெல்லாம், ஆப்போசிட் இவங்கெல்லாம். இந்த சோஷியலிஸ்ட், கம்யூனிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் முதலாளிகள், முதலாளித்துவம் இது பிடிக்காது, இந்த லேண்ட்லார்ட் சிஸ்டம் இதெல்லாம் பிடிக்காது. ஸோ இந்த ரேடிக்கல் மூமெண்ட்ஸை யார் நடத்துகிறாங்க அப்படின்னா இந்த சோஷியலிஸ்ட் குரூப்பும் இந்த கம்யூனிஸ்ட் குரூப்பும். ஸோ அவங்க நடத்தக்கூடிய அந்த மூமெண்ட்ஸில் இவங்க போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, அதில் போயிட்டு போராடுறாங்க. அப்ரிஹென்சிவ் ஆஃப் ரைசிங் இஷ்யூஸ் that might upset the rich peasants and landlords. ஸோ இந்த இவங்களுடைய, அதாவது இந்த புவர் பெசன்ட்டுடைய இந்த மூமெண்ட்ஸ், இந்த போராட்டங்கள் இது ரொம்பவே அப்செட் பண்ணுது, ரொம்பவே கவலையை உண்டாக்குது. யார் மத்தியிலனா இந்த ரிச் பெசன்ட்ஸ் அண்ட் லேண்ட்லார்ட்ஸ் இவங்க மத்தியில். ஏன்னா இவங்களுக்கு தர வேண்டிய ரெண்ட் தான் அவங்க வந்து ரெமிட், அதாவது வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து போராடுறாங்க. த காங்கிரஸ் வாஸ் அன்வில்லிங் டு சப்போர்ட் நோ ரெண்ட் கேம்பெயின்ஸ் இன் மோஸ்ட் பிளேசஸ். இந்த காங்கிரஸும் இந்த புவர் பெசண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க வந்து தயக்கம் காட்டுறாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. முக்கியமாக இந்த நோ ரெண்ட் கேம்பெயின்ஸ்னால் மூமெண்ட்ஸ், இந்த ரேடிக்கல் மூமெண்ட்ஸ். ஏன்னா இவங்க ரெண்ட்டு கொடுக்க மாட்டேன்னு தானே இவங்க வந்து போராடுறாங்க நிறைய இடத்துல. அவங்களுக்கு இந்த காங்கிரஸ் என்ன பண்ணுது? சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த புவர் பெசன்ட்ஸ் அண்ட் த காங்கிரஸ் ரிமைன்ட் அன்சர்டைன். அதனால் இந்த காங்கிரஸுக்கும் இந்த புவர் பெசன்ஸுக்கும் உண்டான அந்த தொடர்பு நிச்சயமற்றதாக போயிடுச்சு, அவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லாமல் போயிடுச்சு. இப்போது அடுத்த குரூப்பை பற்றி பார்க்கலாம். அவங்க யாருன்னா பிஸ்னஸ் கிளாஸஸ். இது வந்து குரூப் நம்பர் 3, சோஷியல் குரூப் நம்பர் 3. வாட் அபவுட் த பிஸ்னஸ் கிளாஸஸ்?
ஸோ பிஸ்னஸ் கிளாஸஸை பற்றி இப்போ பார்க்கலாம். ஹவு டிட் தே ரிலேட் டு த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்? தன்னை சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டில் அவங்க எப்படி தொடர்பு படுத்திக்கிட்டாங்க? டியூரிங் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். மெர்ச்சன்ட்ஸ் அப்படின்னா வணிகர்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னா தொழிலதிபர்கள், அதர்வைஸ் மேனுஃபேக்சரிஸ்ட், had made huge profits and become powerful. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் நம்ம இந்தியன் மெர்ச்சன்ட்ஸுக்கும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த ப்ராடக்ட்ஸை அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணி அதில் அதிக அளவுக்கு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஏர்ன் பண்ணி நிறைய மெர்ச்சன்ட்ஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாகவே ஆயிடுறாங்க. இதை பற்றி நம்ம சாப்டர் 5ல் பார்க்கலாம். Keen on expanding their business, they now reacted against colonial policies that restricted business activities. ஸோ அவங்க இந்த அவங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக, இன்னும் பெரிய லெவலில் விரிவுபடுத்துறதுக்காக இப்போது அவங்க இந்த காலனியல் பாலிசிஸ், அதாவது இந்த பிரிட்டிஷுடைய பாலிசிஸ் அகெயின்ஸ்ட் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு சில பாலிசிஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அகெயின்ஸ்டாக மாறுறாங்க. தே வாண்டட் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் இம்போர்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் குட்ஸ். ஃபாரின் குட்ஸ் வந்து இந்தியாக்குள்ளே வந்து இறங்குது. அப்போ இந்தியன் குட்ஸுடைய டிமாண்ட் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்படி ஆகாமல் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய ப்ராடக்ட்ஸ், எங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அகெயின்ஸ்ட் திஸ் இம்போர்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் குட்ஸ் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. தே வாண்டட் அண்ட் எ ருப்பி அண்ட் ஸ்டெர்லிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ தட் வுட் டிஸ்கரேஜ் இம்போர்ட்ஸ். நம்மளுடைய ருப்பி மணியுடைய வேல்யூ லெஸ்ஸாக இருக்கும். பிரிட்டிஷுடைய மணி என்னது, ஸ்டெர்லிங். ஸோ அவங்களுடைய மணி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ஃபாரின் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் பண்ணும்போது இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, மணி வேல்யூவை சேஞ்ச் பண்ணும்போது அந்த ரேஷியோ இவங்களுக்கு ரொம்பவே டிஸ்கரேஜ் பண்ணுது. இவங்களால் இம்போர்ட்ஸ் பண்ண முடியல. ரீசன் என்னன்னா, நம்மளுடைய இந்தியன் ருப்பியுடைய வேல்யூ அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுடைய ரேஷியோ வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. அதனால் இவங்களை இம்போர்ட்ஸ் பண்ண விடாமல் டிஸ்கரேஜ் பண்ணுது. டு ஆர்கனைஸ் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் தே ஃபார்ம்டு த இந்தியன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் காங்கிரஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் கிளாஸஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு காங்கிரஸ், அதாவது ஒரு ஆர்கனைசேஷனை ஒன்று உருவாக்குறாங்க. அதனுடைய பேர் தான் என்னன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் காங்கிரஸ் ஃபார்ம் பண்ணி in 1920. And one more thing, the Federation of the Indian Chamber of Commerce and Industries. இது முக்கியம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபார்ம் பண்ணுறாங்க, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறாங்க in 1927. 1920ல் இந்தியன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் காங்கிரஸ், 1927ல் த ஃபெடரேஷன் ஆஃப் த இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு அசோசியேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லெட் பை, இதை யார் வந்து லெட் பண்ணாங்க, அதாவது லீட் பண்ணாங்கன்னா, லீடர்ஷிப் யார் அப்படின்னா ப்ராமினன்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட் லைக் புருஷோத்தம் தாஸ், தாக்கூர் தாஸ் அண்ட் ஜிடி பிர்லா. இவங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அட்டாக்ட் காலனியல் கண்ட்ரோல் ஓவர் த இந்தியன் எக்கனாமி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, தே அட்டாக்ட் இந்த காலனியல் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த இந்தியன் எக்கனாமியை இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதை அட்டாக் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, அண்ட் ஆல்சோ தே சப்போர்ட்டட் த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் வென் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் லான்ச்ட். எப்போ லான்ச் ஆச்சு, 1930. அப்போது இந்த பிஸ்னஸ் கிளாஸ் குரூப் இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டை கம்ப்ளீட்டாக இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க.
ஏன்னா இந்த காலனியல் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு இல்லையா இந்த பிஸ்னஸ் ஃபீல்டில், இந்த எக்கனாமிக்கில், அதை உடைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க இந்த மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. They gave financial assistance and refused to buy or sell imported goods. அவங்க ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட், அதாவது ஃபினான்ஸ், அதாவது இந்த பிஸ்னஸ் கிளாஸ் குரூப்பு இவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க, பணம் கொடுத்து உதவுறாங்க. அதுக்கப்புறம் they refused to buy or sell imported goods. ஸோ இம்போர்ட்டட் அதாவது இறக்குமதி செய்யப்பட்ட, அதாவது இங்கிலாந்து பிரிட்டன்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த குட்ஸை வாங்கவோ விற்கவோ கூடாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்க. மோஸ்ட் பிஸ்னஸ்மென் கேம் டு see Swaraj as a time when colonial restrictions on business would no longer exist and trade and industry would flourish without constraints. இதுதான் இவங்களுக்கு ஸ்வராஜ் அப்படின்றதுக்கு மீனிங். அவங்க எதிர்பார்த்தாங்க இதுதான் ரைட் டைம். அவங்க இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸை மூமெண்ட்டை எப்படி பார்த்தாங்கன்னா, முக்கியமாக இந்த ஸ்வராஜ் அப்படின்றத எப்படி பார்த்தாங்கன்னா, இந்த காலனியல் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது பிரிட்டிஷ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த பிஸ்னஸில், இது எல்லாமே ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஏன்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டு அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே எந்த விதமான தங்குதடையின்றி, எந்த விதமான தடைகளும் இன்றி கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளோரிஷ், கம்ப்ளீட்டாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு தான் இவங்க இதை பார்த்தாங்க. பட் ஆஃப்டர் த ஃபெயிலியர் ஆஃப் த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், ஸோ செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஃபெயிலியரில் முடியுது. அந்த நெகோசியேஷன்ஸ், பேச்சுவார்த்தை ஃபெயிலியரில் முடியுது. ஸோ பிஸ்னஸ் குரூப்ஸ் வேர் நோ லாங்கர் யூனிஃபார்ம்லி என்தூசியாஸ்டிக். ஸோ அதனால் பிஸ்னஸ் குரூப்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே அவங்க இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டில் என்தூசியாஸ்டிக்காக இல்லை. தே வேர் அப்ரிஹென்சிவ் ஆஃப் த ஸ்ப்ரெட் ஆஃப் மிலிட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் worried about prolonged disruption of business as well as of the growing influence of socialism amongst the younger members of the Congress. அவங்களுக்கு ரொம்பவே கவலை அளிச்சிச்சு. ஏன் அப்படின்னா, இந்த மிலிட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ், இந்த போர்க்குணம் மிக்க இந்த சில நடவடிக்கைகள், அதாவது மிலிட்டன்ட் ரெஃபார்ம்ஸ், மிலிட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது வந்து மிலிட்ரி மூலியமாக ஏற்படக்கூடிய சில எதிர்ப்புகள் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ், இது இவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கவலை அடிச்சிச்சு. பிகாஸ் தே பிகம் ஒரீட் அண்ட் ஆல்சோ, ஏன்னா இது வந்து இந்த பிஸ்னஸை வந்து ரொம்பவே என்ன பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும் இந்த மிலிட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ். அதுவும் இல்லாமல் இந்த சொசைட்டியில் இந்த சோஷியலிசம், ஏன்னா சோஷியலிசம் எப்போவுமே இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பிஸ்னஸ் கிளாஸ், லேண்ட்லார்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் அகெயின்ஸ்டானவங்க. ஸோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம இந்தியாவில் அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது, அதிகமாக வந்து க்ரோ ஆகுது. அப்படி க்ரோ ஆகுது யார் மத்தியில் அப்படின்னா, முக்கியமாக யங்கர் மெம்பர்ஸ் ஆஃப் த காங்கிரஸ். ஸோ இந்த யங் மெம்பர்ஸ் ஆஃப் த காங்கிரஸ் மத்தியில் இந்த சோஷியலிசம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி அதிகமான தாக்கத்தை உண்டாக்குறதுனால இவங்களுக்கு ரொம்பவே இது வந்து கவலை அளிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் இந்த ஆஃப்டர் தட் இஸ் 1932 இந்த ரீஸ்டார்ட் ஆஃப் த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் வந்தப்போ அவ்வளவா யாரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. இப்போது நெக்ஸ்ட்டு சோஷியல் குரூப், இது குரூப் நம்பர் 4. இவங்க யாருன்னா த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸஸ், ஒர்க்கர்ஸ், தட் இஸ் லேபரர்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கிங் கிளாஸ் லேபர் குரூப்ஸ் did not participate in the civil disobedience movement in large numbers except in the Nagpur region. நாக்பூர் ரீஜியனை தவிர, நாக்பூர் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அந்த ஏரியாவை தவிர மிச்ச இடத்துல எல்லாம்
இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டில் இந்த ஒர்க்கிங் கிளாஸ் இண்டஸ்ட்ரியல் பர்சன்ஸ் அவ்வளவா பார்ட்டிசிபேட் பண்ணலை. As the industrialist came closer to the Congress, workers stayed aloof. இதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அதாவது இந்த பிஸ்னஸ் கிளாஸ் அவங்க காங்கிரஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க தானே இந்த ஃபினான்ஷியலி அவங்க வந்து அசிஸ்ட் பண்ணுறாங்க, இந்த போராட்டத்துக்கெல்லாம் வந்து செய்கிறாங்க, அவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. காங்கிரஸும் அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு ரொம்பவே என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதனால் இந்த ஒர்க்கர்ஸ் இந்த லேபர்ஸ் தே ஸ்டேட் அலோஃப், அதாவது தனித்து விடப்பட்டவங்களாக ஆயிடுறாங்க. அதாவது அந்த அந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டில் இருந்து அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருக்காங்க. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் சம் ஒர்க்கர்ஸ் டிட் பார்ட்டிசிபேட் இன் த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். இருந்தாலும் சில ஒர்க்கர்ஸ் இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் செலக்டிவாக தான் செஞ்சாங்க. செலக்டிவ்லி அடாப்டிங் சம் ஆஃப் த ஐடியாஸ். ஸோ செலக்டிவாக சில ஐடியாஸ் மட்டுமே அடாப்ட் பண்ணி அதில் இவங்க இன்வால்வ் ஆகுறாங்க. எஸ்பெஷலி ஆஃப் த காந்தியன் ப்ரோக்ராம். என்ன அப்படின்னா, பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ். ஃபாரின் குட்ஸை பாய்காட் பண்ணுறது, புறக்கணிக்கிறது. ஆஸ் பார்ட் ஆஃப் தேர் ஓன் மூமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் லோ வேஜஸ் அண்ட் புவர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். தனக்கு உண்டான சில விஷயத்துக்காக இவங்க இதில் போராடுறாங்க. என்ன அப்படின்னா, அகெயின்ஸ்ட் லோ வேஜஸ், தனக்கு கம்மியான கூலி கொடுக்குறாங்க இல்லையா, அதை எதிர்த்து. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், அவங்களுடைய அந்த என்விரான்மெண்ட், ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் ரொம்பவே புவர் கண்டிஷனாக இருக்குது. ஸோ இதை எதிர்த்து இவங்க போராடுறாங்க. There were strikes by railway workers in 1930 and dock workers in 1932. ஸ்ட்ரைக்ஸில் கூட இவங்க இன்வால்வ் ஆகுறாங்க. அதில் முக்கியமாக ரயில்வே ஸ்ட்ரைக். இந்த ரயில்வே ஒர்க்கர்ஸ் 1930 ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. டாக் ஒர்க்கர்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, இந்த சீ போர்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ். இந்த ஷிப்பில் லோட் பண்ணுறது, அன்லோட் பண்ணுறது அதெல்லாம் செய்வாங்க இல்லையா, அதை டாக் யார்டுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் தான் டாக் ஒர்க்கர்ஸ். இவங்களும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க இன் 1932. இன் 1930 thousands of workers in Chota Nagpur tin mines. Chota Nagpur plateau அப்படின்னாலே ரிச் ஆஃப் மினரல்ஸ். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டின் மைன் ஒர்க்கர்ஸ் தே வோர் காந்தி கேப்ஸ். காந்தியன் கேப்ஸ் இருக்கு இல்லையா, தொப்பிகள், அதை போட்டுண்டு அண்ட் பார்ட்டிசிபேட்டட் இன் ப்ரொட்டஸ்ட் ரேலிஸ். இவங்க இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, ஊர்வலமாக போகிறாங்க. அண்ட் பாய்காட் கேம்பெயின்ஸ். பட் த காங்கிரஸ் வாஸ் ரிலக்டன்ட் டு இன்க்ளூட் ஒர்க்கர்ஸ் டிமாண்ட்ஸ் as part of its program of struggle. ஆனால் இந்த காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிலக்டன்ட் பண்ணுறாங்க, அவங்க தயங்குறாங்க. இந்த ஒர்க்கர்ஸ், இந்த லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ஒர்க்கர்ஸ் உடைய டிமாண்ட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம், ஒன் ஆஃப் த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ், அந்த ஸ்ட்ரகிள், அந்த போராட்டத்திற்கு உண்டான ஒரு ப்ரோக்ராமாக வைக்கிறதுக்கு இவங்க இதில் வில்லிங்னஸ் காட்டலை, தயங்குறாங்க. ஏன் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்டுடைய ஆப்போசிட் குரூப் தான் யார், ஒர்க்கிங் கிளாஸ். It felt that this would alienate industrialists and divide the anti-imperial forces. ஏன் அப்படின்னா, அவங்க ஃபீல் பண்ணாங்க, இந்த தொழிலதிபர்கள், அதாவது இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அந்நியமாயிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஆன்டி இம்பீரியல் ஃபோர்ஸ் இதுவும் என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை தன்னுடைய தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒர்க்கர்ஸுடைய டிமாண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. இந்த 5th குரூப் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சோஷியல் குரூப். அவங்க யாருன்னா விமன். அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் of the civil disobedience movement was the large scale
participation of women. During Gandhiji's Salt March, thousands of women came out of their homes to listen to him. ஸோ இந்த காந்திஜி இந்த சால்ட் மார்ச் சத்தியாகிரகம் பண்ணார் இல்லையா, அப்போது ஆயிரக்கணக்கான பெண்கள் அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த காந்திஜியுடைய ஸ்பீச்சை வந்து கேட்கறதுக்காகவே இவங்க வெளியே வருவாங்க. தே பார்ட்டிசிபேட்டட் இன் ப்ரொட்டஸ்ட் மார்ச்சஸ். ஸோ அவருடைய ஸ்பீச்சில் இவங்க அட்ராக்ட் ஆகிட்டு இந்த விமன் இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டில் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தே மேனுஃபேக்சர்டு சால்ட், இந்த உப்பை தயாரிக்கிறாங்க. பிக்கெட்டட் ஃபாரின் கிளாத் அண்ட் லிக்கர் ஷாப்ஸ். ஸோ ஃபாரின் கிளாத், இந்த லிக்கர் ஷாப்ஸ், இதற்கு வந்து யாரும் உள்ளே போக விடாமல் வாங்க விடாமல் அந்த வழிகளை மறைச்சி இவங்க போராடுறாங்க. மெனி வென்ட் டு ஜெயில். இதனால் நிறைய விமனை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. இன் அர்பன் ஏரியாஸ் தீஸ் விமன் வேர் ஃப்ரம் ஹை கேஸ்ட் ஃபேமிலிஸ். அர்பன் அதாவது சிட்டி ஏரியாவில் எந்த மாதிரியான விமன் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா ஹை கேஸ்ட் ஃபேமிலியை சேர்ந்த விமன் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த ரூரல் ஏரியாஸ் அதாவது வில்லேஜ் சைடில் தே கேம் ஃப்ரம் ரிச் பெசன்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஸோ ரிச் பெசன்ட் இந்த குடும்பத்தை இந்த ஃபேமிலியை சேர்ந்த விமனு இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மூவ்டு பை காந்திஜிஸ் கால் தே பிகன் டு see சர்வீஸ் டு த நேஷன் as a sacred duty of women. ஸோ காந்திஜியுடைய அழைப்பை எப்படி இவங்க பார்த்தாங்க அப்படின்னா, லைக் இது தேசத்துக்கு உண்டான ஒரு சர்வீஸ், ஒரு சேவை. இது ஒவ்வொரு விமனுடைய ஒவ்வொரு பெண்களுடைய ஒரு புனிதமான ஒரு கடமை அப்படின்றது தான் இவங்க வந்து இதை பார்த்தாங்க. Yet this increased public role did not necessarily mean any radical change in the way the position of women was visualized. அதே மாதிரி இந்த பப்ளிக் ரோல் அதாவது விமன் இப்போ பப்ளிக் அதாவது வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு காமனாக ஒரு கண்ட்ரியுடைய ஒரு விஷயத்துக்காக இவங்க எல்லாரும் மாதிரி இவங்க போராடுற விஷயம் இது ரேடிக்கலாக மாறக்கூடாது. இதனால் அவங்களுடைய அந்த விமன் அப்படின்ற அந்த பொசிஷன் அது வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இவங்க பார்த்தாங்க. அதனால் காந்திஜி வாஸ் கன்வைன்ஸ்ட் that it was the duty of women to look after home and health. அப்போ காந்திஜி இந்த விமனுக்கு வந்து கன்வைன்ஸ் பண்ணுறாங்க, சமாதானம் படுத்துகிறாங்க. விமன் அப்படின்றவங்க வந்து வெளியே வந்து போராடுறது கிடையாது, நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டை வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி ஹியர்த்னா அடுப்பாங்கரையில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்குறதுக்கும் வீட்டை பார்த்துக்கிறதுக்கும் பி குட் மதர்ஸ் நல்ல ஒரு அம்மாவாகவும் அண்ட் குட் வைஃப்ஸ் நல்ல வைஃபாகவும் இருக்கிறது தான், இதுதான் உங்களுடைய டியூட்டி அப்படின்னு காந்திஜி இந்த விமனை கன்வைன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபார் எ லாங் டைம் த காங்கிரஸ் வாஸ் ரிலக்டன்ட் டு அலோ விமன் டு ஹோல்ட் எனி பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி வித்தின் த ஆர்கனைசேஷன். ரொம்ப வருஷத்துக்கு இந்த காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, அன்வில்லிங் அதாவது அவங்க வில்லிங்னஸே காட்டுறதில்ல, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாங்க, தயக்கம் காட்டுறாங்க, புறக்கணிக்கிறாங்க. இந்த விமன் வந்து காங்கிரஸ்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுறதோ இல்லை முக்கியமான அத்தாரிட்டி முக்கியமான போஸ்டிங்க்கு வர்றதோ அதில் இருந்து இவங்களை அந்த விமனை வந்து ஒதுக்கியே தான் வைக்கிறாங்க, அவங்கள அலோ பண்ணுறதே கிடையாது. It was keen only on their symbolic presence. இங்கே ஒரு பிக்சர் இருக்குது பாருங்கள், இது இம்பார்ட்டண்ட் பிக்சர். விமன் ஜாயின் நேஷ்னலிஸ்ட் ப்ரொசஷன்ஸ். இந்த ஊர்வலத்தில் பாருங்கள் ஃபுல்லாக விமனுடைய பார்ட்டிசிபேஷன்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்குது. இந்த குரூப் ஃபுல்லாகவுமே உமனுடைய பொசஷன் ஊர்வலமாக வந்து போயிட்டுருக்காங்க. டியூரிங் த நேஷ்னல் மூமெண்ட் மெனி விமன் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் தேர் லைஃப்ஸ் moved out of their homes. ஸோ இந்த நேஷ்னல் மூமெண்ட்டில் தான் நிறைய விமன் ஃபஸ்ட்டு டைமாக தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து
ஒரு பப்ளிக் இஷ்யூவில் வந்து பார்ட்டிசிபேட் அதிக லெவலில் வந்து பண்ணாங்க. அமாங் த மார்ச்சஸ் யூ கேன் see many old women. ஸோ அதிகமாக வயசான விமன் கூட இதில் இருக்காங்க. மதர்ஸ் வித் சில்ட்ரன் இன் தேர் ஆர்ம்ஸ். தன்னுடைய கையில் குழந்தைகளை தூக்கிக்கிட்டு இது இங்கே இருக்காங்க பாருங்கள். கையில் தன்னுடைய குழந்தைகளை பிடிச்சிக்கிட்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், வயசானவங்க கையில் குச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கூட இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் த லிமிட்ஸ் ஆஃப் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.